நீ வணங்குகிற இறைவன் எப்படிப்பட்டவர், நீ நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனா? அவர் மரித்த உயிரோடு இருக்கிறவரா? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்து விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த இயேசுவை உலகமெல்லாம் சென்றாலும் பிரசங்கிக்க காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்த உயிரோடு கூட இருக்கிறவர். செத்து போன ஒருவரை நான் பிரசங்கிக்க வரவில்லை, செத்து போன ஒரு ஆளை சொல்லுவதற்கு வரவில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது அதை செய்தார், இதை செய்தார், இன்றைக்கு மரித்து விட்டார் என்று சொல்லுவதற்கு நான் வரவில்லை. மரித்த உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சர்வலோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்திற்கு உரிய ஒரே ஒரு ஆண்டவர், மெய்யான ஆண்டவர், மரித்த உயிரோடு இருக்கிறவர். அவரை நான் உனக்கு அறிவிக்கிறேன்.